இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பானிஷ் ஃபிலிம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி ஏழை மக்கள்கிட்ட இருந்து பணம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பான். அதை மறுபடியும் அவன்கிட்ட இருந்து திருடுறதுக்காக ஒரு 9 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அதை அவங்க திருடினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் ஹீரோயிக் லூசர்ஸ். இந்த படத்தோட கதை ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க ஃபெர்மின் அப்படிங்கிறவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஆனா இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறதும் இவர் ஒரு நல்லவர் அப்படிங்கிறதும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போனோம் அப்படின்னா அவரை பத்தி எதுவுமே யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் இருக்கிற ஊர்ல ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கும். இந்த ஃபேக்டரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா இந்த ஊர்ல பல பேருக்கு இதனால யூஸ் ஆகும், நம்ம நிறைய பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காது அவரோட ஒய்ஃப் கூட. அடுத்ததான் ஆண்டோனி. இவர் ஒரு பஞ்சரோட்டர கடை வச்சிருக்காரு. இவரும் ஃபெர்மின்ஸ் எல்லாருமே ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. இவர் வாங்க போகிற அந்த ஃபேக்ட்ரியை பற்றி அவங்க கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேருக்கு இந்த ஊரில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபெர்மினும் அவங்களோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டான ஆண்டனியும் சரி ஓகே என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பேசினதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூட்க்கு வந்துடுறாங்க. இப்போ எப்படியாவது நம்ம இதை வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இது எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்ட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் $3 lakh வரும் அப்படின்ற மாதிரி இதோட ரேட்டை சொல்கிறாங்க. இவ்வளோ பணம் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பேங்க்கில் ஏதாவது ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க வராங்க. அவங்க அப்படியே அங்கேருந்து வரும்போது இங்கே ரெட்டையர்களை சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் திட்டத்தட்ட லூசு பசங்க மாதிரி தான். ஆனால் இதில் கொடுமை என்னென்னா இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் எது பண்ணாலும் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த ஃபெர்மின் அவர் வாங்க போகிற அந்த ஃபேக்ட்ரியை பற்றி இவங்ககிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே இது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபெர்மின் இந்த ஃபேக்ட்ரியை வாங்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற சில பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சில பேர் நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஒரு பார்ட்டி அவங்க கார்டனிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட அவங்க கிட்ட இருந்த பணத்தை கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் இவரோட பேர் ரோலோ. இவர் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. அவரும் தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்ததாக ஃபெர்மினும் ஆண்டனியும் ரிவர் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது. இவரோட பேர் மெர்டினா. இவங்க இந்த ரிவர் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டே காசு கொடுத்து இந்த இடத்த காலி பண்ண சொன்னால் கூட அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணல. ஏன்னா அவருக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவங்களை பார்க்கறதுக்காக இப்போ ஃபெர்மின் இங்கே வந்திருப்பாரு. அங்கே இருக்கிற மெர்டினா அவரோட ஒய்ஃபு குழந்தைங்களோட ரொம்பவே சந்தோஷமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவங்க வரும்போது அங்கே ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆகும். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபெர்மின் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்பாரு. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ தான் மெர்டினா சொல்லுவார், ஆமாம் மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தூண்டிலே போட்டுருது, அதனால தான் நான் ஒரு டைனமிட்டை வச்சேன். இப்போ அதனால அங்கே இருக்கிற மீன்கள்லாம் கொஞ்சம் செத்து அப்படியே மிதக்கும், நான் அதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி மெர்டினா சொல்லிட்டு இருக்காரு. இவர் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சிருக்காரு. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. சரி நம்ம வந்து விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மின் அந்த ஃபேக்ட்ரியை பற்றி சொல்கிறாரு. அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவரும் பண்ணுறாரு. அடுத்ததான் இந்த டவுன்லேயே கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற ஒரு லேடியை போய் பார்க்குறாங்க. அவங்களோட பேர் கார்மென். அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை ஃபெர்மினுக்கு பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக அவங்க கிட்ட $1.5 லட்சம் பணம் சேர்ந்துருச்சு. இன்னும் $1.5 லட்சம் அவங்க சேர்க்கணும். சரி இந்த பணத்தை வச்சுட்டு மீதி பணத்தில் பேங்க்கில் போய் ஹெல்ப் கேட்கலாம், லோனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போகிறாங்க. இப்போது ஃபெர்மினும் அவங்களோட ஒய்ஃபை சேர்ந்து பேங்க் மேனேஜரை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி $1.5 லட்சம் எங்களுக்கு லோனாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை உங்களை நம்பி எந்த சோர்ஸும் இல்லை, நாங்கள் எப்படி உங்களுக்கு பணம் தரது, அது இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்க, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் கையில் இருக்குன்ற சொல்கிற பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால் லோன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பேங்க் மேனேஜர் ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்டது ஃபெர்மினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. சரி ஓகே நம்மளும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. அப்படி வரும்போது யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டு போறாரு. ஆனால் அவரை எதுவும் பெருசாக ஃபெர்மின் கண்டுக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறமா நமக்கு லோன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த ஃபெர்மினுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் டிவியில் ஒரு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ இவங்க இருக்கிற இந்த நாடு பயங்கரமான ஒரு நெருக்கடியில் போயிட்டுருக்கு. இதனால இந்த ஊரில் இருக்கிற மக்களோட எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஃபெர்மினுக்கு அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது ஃபெர்மினோட அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவரை நம்பி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபெர்மின் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. இவருக்கு முன்னாடி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவர் தான் இவர் வந்து எனக்கு இப்போ நெருக்கடியாக இருக்குது பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இது இப்போ என்கிட்ட இல்லை பேங்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபெர்மின் சொல்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையே வர ஆரம்பிச்சிருது. உடனே ஃபெர்மினோட ஒய்ஃப் தான் அங்கே வந்து கன்னை காமிச்சு அவரை மிரட்டுறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, எங்களுக்கும் இப்போ பணம் தேவை தான், அந்த பணம் பேங்க்கில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியோ அனுப்பிச்சிடுறாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து போயிடுறாரு. நம்ம எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. உடனே அந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிற நியூஸ் இன்னமும் இவங்களுக்கு ஷாக்கிங் ஆகுது.
அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபெர்மின் அவர் கையில் இருந்த பணத்தை பேங்க்ல போட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் இடிச்சிட்டு போயிருப்பார்ல, அவர் வேற யாரும் கிடையாது, பக்கத்து ஊரோட கவுன்சிலர். அவர்கிட்ட இருக்கிற லோக்கல் பணத்தை எல்லாத்தையுமே டாலர்ஸாக மாற்றிக்கிறதுக்காக தான் அந்த பேங்க்குக்கு வந்திருப்பாரு. இந்த விஷயம் அந்த பேங்க் மேனேஜருக்கும் இதுக்கு முன்னாடியே அந்த கவுன்சிலருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரப்போகுது அப்படின்னு. அதனால் அங்கே இருக்கிற டெபாசிட்ஸ், அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே இங்கே டெபாசிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேங்க் மேனேஜர் அதனால தான் சொல்லியிருப்பாரு. இப்போ தான் ஃபெர்மினுக்கு புரியுது, ஏன் இந்த ஆள் நம்மளை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பேங்க்ல பணத்தை போட சொன்னான் அப்படின்னு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே இவன் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா என்றைக்குமே டாலருக்கு தான் மதிப்பு பணத்தோட. அதனால அவன்கிட்ட இருக்கிற லோக்கல் பணத்தை எல்லாத்தையுமே அந்த கவுன்சிலர் கொடுத்துட்டு இப்போ அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா டாலர்ஸையுமே அவன் வாங்கிட்டு போயிருப்பான். எதனால டாலர்ஸ்க்கு அதிக மதிப்பு அப்படின்னா, நார்மலாக இப்போ ஒரு டாலருக்கு 80 ரூபா அப்படின்னா, இந்த மாதிரி நெருக்கடி வர டைமிங்கில் அது 500 ரூபாயை ஏற்றிடுவாங்க. அதனால தான் கையில் அமௌண்ட்டாக வச்சுருக்காம டாலராக மாற்றிக்கிறதுக்காக அந்த கவுன்சிலர் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். இது எல்லா விஷயமுமே தெரிஞ்சு அந்த பேங்க் மேனேஜரும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போது உங்களோட எல்லா பணமுமே அந்த கவுன்சிலர் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற பையன் சொல்லிடுவான். இது தெரிஞ்சோன்னே ஃபெர்மின் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? நானும் அவர் எதையுமே காதில் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் கார் எடுத்துகிட்டு. உடனே ஃபெர்மினும் அவங்களோட ஒய்ஃபும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, காசு இருக்கிறவங்களே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட்டில் ஃபெர்மினோட ஒய்ஃப் இறந்துருவாங்க. ஃபெர்மினுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக அவரோட பையனான ராட்ரிக் அங்கே வராரு. அவரோட அப்பா ரொம்பவே சீரியஸாக இருப்பார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டே வருவார். இப்போ திட்டத்தட்ட இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்து 1 இயர் ஆச்சு. இதுக்கப்புறமா ராட்ரிக் அவரோட அப்பா கூட தான் இருக்காரு. அவரை தான் பார்த்துட்ருக்காரு. இந்த டைமிங்கில் இவரோட ஃப்ரெண்டான ஆந்தோனி இவரை பார்க்கறதுக்காக வராரு. ஆக்சுவலாக இவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் ஃபெர்மினை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளோட ரிட்டையர்கள் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்க்கறதுக்காக அந்த கவுன்சிலர் வந்திருக்காரு, பக்கத்து ஒரு கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஃபெர்மின், இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டதை இவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த மனுஷனை பார்க்கறதுக்காக அந்த கவுன்சிலர் வந்தபோது உங்கள் வீட்டு ஆளா அப்படின்ற மாதிரி நர்ஸு கேட்டிருந்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள பார்க்க விடலையாம். உடனே அந்த கவுன்சிலர் கிளம்பிட்டாரு. நர்ஸு போய் என்னன்னு கேட்குறாங்க அந்த மனுஷன் கிட்ட, எதனால் அவர் வந்து உங்களை பார்க்க வராரு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த மனுஷன் எல்லா உண்மையும் சொல்கிறான். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சமவெளியில் நடுவில் நிறைய குழி தோண்ட சொன்னான். பெரிய குழி அது எதுக்காக பண்ண சொன்னால் எதுவுமே எனக்கு தெரியல, நானும் கேட்டேன், ஆனால் அவன் என்னென்னமோ சொல்லி என்னை மழுப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆள் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. இந்த நியூஸை சொன்னதுக்கு அப்புறம் அவரும் இறந்து போயிடுறாரு. நர்ஸுக்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ரெட்டையர்கள் அங்கே கேட்டுட்டாங்க. அதை தான் வந்து இப்போ ஆந்தோனி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆந்தோனி வந்து ஃபெர்மின் கிட்ட சொல்ல வராரு. சரி இப்போ இதனால எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஃபெர்மின் கேட்குறாரு. அப்போ தான் ஆந்தோனி சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிற, அந்த குழி தோண்டி இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது அங்கே பணம் தான் இருக்கணும், நம்ம அங்கே போய் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கலாம், அது நம்மளோட பணம் அப்படின்ற மாதிரி ஆந்தோனி சொல்கிறாரு. ஆனால் ஃபெர்மினுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அதை அவர் சொல்கிறாரு. அப்போ தான் ஆந்தோனி சொல்கிறாரு, அது எல்லாமே நம்மளோட பணம், நமக்கு தேவையான பணத்தை அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் ஃபெர்மின், இல்லை என்னோட ஒய்ஃபே இப்போ இல்லை, இதுக்கப்புறம் நான் பணத்தை எடுத்து என்ன செய்ய போகிறேன், எனக்கு அந்த பணம்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஆந்தோனியும் சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறமா ராட்ரிக் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். என்ன அப்படின்னா, என்னோட அம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பணத்தை போய் எடுத்திருப்பாங்க, அவனால தான் என்னோட அம்மா இறந்ததே, அதனால நம்ம நிச்சயமா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ராட்ரிக் சொல்றான். ராட்ரிக் சொன்னதுக்கு அப்புறம் ஃபெர்மின் இதை பத்தி யோசிக்கிறாரு. சரி ஓகே இதை நம்ம செய்வோம் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்துட்டு ஆந்தோனியை போய் பார்க்குறாரு. போய் பார்த்தோன்னா ஆந்தோனி கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. அதனால ஃபார்முலா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ரொம்ப சீன் போடாத, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபெர்மின் சொல்றாரு. இப்போது கவுன்சிலர் கிட்ட இருக்கிற இவங்களோட பணத்தை அவனோட இடத்துல இருந்து திருட போகிறாங்க. இதுக்காக அன்றைக்கி நைட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் ஃபெர்மின், அவரோட பையன் ராட்ரிக், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டான ஆந்தோனி, மெக்கானிக் ரோலோ, ரிவர் பக்கத்தில் இருந்த அந்த மெடினா, அந்த ரெட்டையர்கள், அப்புறம் கார்மன் அவங்களோட பையன், இப்படி 9 பேர் இதில் கலந்துக்கிறாங்க. இவங்க 9 பேருமே சேர்ந்து எப்படி அந்த லாக்கரை உடச்சி நம்ம அந்த பணத்தை திருட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஃபெர்மின் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த பிளானை பற்றி. நம்ம இந்த மாதிரி ஒரு சமவெளியில் ஒரு குழி இருக்குது, அந்த இடத்துல தான் நிச்சயமாக அந்த பணம் இருக்கும், அதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. யாரா ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த ரெட்டையர்களில் ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ ஃபோன் பண்ணது வேற யாரும் கிடையாது, அவனோட ஒய்ஃப் தான். இவனை இப்படி இங்கே இருக்கிறதுக்கும் ஒய்ஃப் பக்கத்தில் தான் இருக்காங்க, அதுக்கு போய் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபெர்மின் கேட்குறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு யாருமே ஃபோன் பண்ணுறது கிடையாது, என்னோட ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், அவனுக்காவது ஒய்ஃப் பண்ணுறாங்க, எனக்கு அதுவும் வரது கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் உதவும், அதனால நம்ம இந்த பிளானுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஃபர்மின் மறுபடியும் அவரோட பிளானை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம எப்படியாவது அந்த பணத்தை திருடணும், அந்த பணத்தை எடுத்து நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், மிச்ச பணத்தை சேரிட்டிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த கார்மென்ற லேடி சொல்கிறாங்க, பணத்தை எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ட எந்த பிளானுமே கிடையாது. அந்த ஆள் அவனோட இடத்த தாண்டி ஒரு சமவெளியில் வச்சுருக்கான், எப்படி எந்த சேஃப்டியும் இல்லாமல் வச்சுருப்பான் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. இப்போ எப்படியாவது அந்த ஆள் வீட்டுக்குள்ளே நம்மள ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்மினோட பையனையே அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் போய் நான் செடிங்களை பராமரிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நான் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லும்போது தான் பின்னாடியிலேருந்து பிஏ, இவரோட இந்த கவுன்சிலரோட பிஏ வந்து சொல்கிறாங்க, நான் தான் கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணு தான் இவங்களுக்கு பலியாடு. இந்த பொண்ணை வச்சு தான் இந்த வீட்டுக்குள்ளே ஃபர்மினோட பையனோட ராட்ரிக் வந்திருக்கான். இவங்களோட பிளான்ஸ்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ ராட்ரிக் அந்த கவுன்சிலரோட வீட்டில் தான் இருக்கான். ஒரு சைடு இவங்க எல்லாருமே அந்த லேண்டுக்கு வந்துடுறாங்க. அதில் சுற்றி வேலி போட்டிருக்கு. சரி, இதில் ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகுமோ அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லை. இப்போ ஒரு வழியாக அந்த இடத்த தேடி வந்துட்டுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே குழி இருக்குது, அங்கேயும் ஒரு வேலி போட்டிருக்காங்க. சரி, இதில் ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அங்கேயும் எந்த ஆபத்தும் இல்லை. அந்த கார்மெனோட பையனை மட்டும் வெளியில் நிற்க வச்சுட்டு மிச்சம் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஏன்னா வேறு ஏதாவது ஆபத்து வந்தால் சீக்கிரம் போகணும் இல்லையா, அதுக்காக. அவங்க போய் அங்கே நிறைய செடி இதெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அங்கே ஒரு லாக்கர் இருக்குது. சரி, எப்படியோ அந்த இடத்த நம்ம ஈஸியாக நெருங்கிட்டோம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம எப்படியாவது இதை உடச்சி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே கவுன்சிலர் அவரோட வீட்டிலேருந்து ரொம்பவே பரபரப்பாக கிளம்புறாரு. அவரோட பிஏ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அலாம் வருது, நான் உடனே அங்கே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே இந்த இன்ஃபர்மேஷனை ராட்ரிக் அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். உடனே அந்த பையனும் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க, அந்த ஆள் வந்துட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க எல்லாரும் உடனே அங்கேருந்து பரபரப்பாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது இவங்களோட டூல்ஸ் கொஞ்சம் கீழே விழுந்துருது. எப்படியோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த காரில் ஏறி இவங்க எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாகணும். ஏன்னா இவங்களில் ஒருத்தர் அவன் பார்த்துட்டா கூட பிரச்சனையாயிரும். எப்படியோ இவங்க நினச்ச மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு சைடு இங்கே அந்த கவுன்சிலர் வந்து பார்க்குறாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, அப்புறம் எதுக்காக அலாம் ஆனாச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்ருக்காரு. அடுத்ததாக ஃபர்மின் கூட அவங்க மறுபடியும் எல்லாரும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அது எதை பற்றி அப்படின்னா இந்த ராபரியை பற்றி தான். இப்போ இப்படி ஒரு சேஃப்டி அலாமா அவன் வச்சுருக்கான், அதை தாண்டி நம்மளால் எப்படி போக முடியும், நம்ம அதில் சின்னதாக கீரல் போட்டால் கூட கண்டிப்பாக அவனுக்கு அந்த அலாம் நோட்டிஃபிகேஷன் போயிடும், நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடியோட பையன் எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். ஆனால் அந்த லேடி அவனை தடுத்துடுறாங்க. ஏன்னா அவனுக்கு எதுக்குமே தெரியாது, அவன் எதுக்கும் யூஸ் ஆகாதவன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் ஃபர்மின் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட என்ன ஐடியான்னு கேட்பாரு. அப்பதான் அந்த பையனும் அந்த ஐடியாவை சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, அந்த அலாம் கம்பெனியோட பில் நிச்சயமாக அவனோட ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவனோட வீட்டில் நிச்சயமாக அதை வச்சுருப்பான். அதனால ராட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த பில்லை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கடைக்கு போயிட்டு அதோட செட்டிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். இதுவும் நல்ல ஐடியா தானே, இதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் கவுன்சிலர் எங்கேயோ வெளியில் போகிறாரு. என்னாச்சு, எங்கே போகிறீங்கன்னு பிஏ கேட்கும்போது, கேஸ் லீக் ஆகி பாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சான், அதில் பேங்க் மேனேஜரும் அவரோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அவங்களோட பிஏ, ஓகே நீங்கள் இதை பத்திரமா பார்த்துக்கோ, ஃபோன் வந்தா பாரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ள போயிடுறா. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறான். அதில் அந்த அலாம் கம்பெனியோட பில்லும் இருக்கு. இப்போ ஒரு வேளை அந்த கம்பெனி நேமை பார்த்துடுறான். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு வரது சத்தம் கேட்குது. அதனால அந்த பில்லை மறுபடியும் அங்கே எடுத்த இடத்துல வச்சுட்டு அந்த பிளான்ட்டை பராமரிக்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் பதட்டத்தில் அந்த பிளான்ட்டை கட் பண்ணிடுறான். என்ன பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்டியா, அது ரொம்ப ரேரான பிளான்ட், திருப்பி கிடைக்காது, இப்படி கட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. உடனே ராட்ரிக் சமாளிக்கிறான், இல்லை இதில் நான் ஒரு டெக்னிக் பண்ணியிருக்கேன், நீ வேணா பாரு, நாளைக்கு நான் இதை கொண்டு வரும்போது பயங்கரமாக இருக்கும், நான் இதை இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க ஊரில் அந்த பாட்டி இருப்பாங்களா, கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது எனக்கு மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அந்த பாட்டியும் கண்டிப்பாக நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ராட்ரிக் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபர்மின் கிட்ட அந்த கம்பெனி நேமை பற்றி சொல்லிட்டு இருக்கான். சரி, எப்படியோ நமக்கு அந்த கம்பெனியை பற்றி இப்போ தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்போ போய் அங்கே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்மின் ஐடியா பண்ணுறாரு. அடுத்ததாக இவங்க பிளான் பண்ணபடி அந்த அலாம் கம்பெனிக்கு போயிட்டு அதோட செட்டிங்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கணும். அதுக்காக அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வராங்க. இப்போ அந்த அலாரமை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த அலார்ம்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஓனர் சொல்கிறாரு, இது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும், இதை யாராலையுமே தொடக்கூட முடியாது, அப்படி தொட்டால் உங்களுக்கு அலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபர்மின் கேட்குறாரு, ஒருவேளை கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. கரண்ட் கட் ஆனாலும் அதில் பேட்ரி இருக்கும், அது 48 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி அந்த பேட்ரி வீக் ஆனால் கூட உங்கள் ஃபோனுக்கு காலே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக, அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு
அவங்க 2 பேத்துக்கு ரொம்பவே மூட் அப்செட் ஆகுது. இவ்வளோ சேஃப்டியை தாண்டி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்ததாக அந்த கவுன்சிலரோட பிஏவை கரெக்ட் பண்ணுறதுக்காக எப்படியோ ராட்ரிக் அந்த பிளான்ட்டை சரி பண்ணி கொண்டு வந்துடுறான். சரி என் கூட வரியா வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இதுக்கப்புறமா ஃபெர்மினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அப்போ தான் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம இந்த சேஃப்டி அலாமை தாண்டி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அது பயங்கர சேஃப்டியோட இருக்குது. கரண்ட்டை கட் பண்ணால் கூட அதில் இருக்கிற பேட்டரி லோவாகி அதனால நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த கவுன்சிலருக்கு போயிடும். இப்போ நம்ம இந்த பணத்தை எடுக்கவே முடியாது அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு யார்கிட்டையும் எந்த ஐடியாவுமே தோணவே இல்லை. எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபெர்மின் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவன் உட்காந்து நிறைய படம் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் ஒரு படத்தில் வர சீனை நோட் பண்ணுறான். அதுவும் ஒரு ராபரி சீன் தான். அந்த படத்தில் அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொருளை டைரெக்டாக எடுக்காமல் நிறைய டைம் அலாம் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. இதனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அலாமில் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த அலாரம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால் அந்த ஹீரோ ஈஸியாக அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை பார்த்ததுமே ஃபெர்மினுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த படத்தையும் போட்டு காமிச்சு இந்த ஐடியாவை சொல்கிறாரு. அப்போது ஆண்டனி கேட்குறாரு, அப்படின்னா நம்ம அந்த அலாம் திருப்பி திருப்பி அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. இதனால் அவன் அலாம் ஆஃப் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஃபெர்மின் சொல்கிறாரு, அவன் அலாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது நமக்கு தேவையில்லை, அவன் பேட்ரி ஆஃப் பண்ணணும், நம்ம அந்த மாதிரி ஐடியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெர்மினும் இவங்களும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. பேட்ரியை ஆஃப் பண்ண வச்சாதான் அதோட நோட்டிஃபிகேஷன் அவருக்கு போகாது. அதனால தான் இவங்க பேட்ரியை செயல்படாமல் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அவன் வந்து டேரெக்டாக பேட்ரியவே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகிற ஒயர் கனெக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஒயர் கனெக்ஷன் எங்கே போகுது அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது எல்லாமே பூமிக்கடியில் போயிட்டுருக்கு. எந்த இடத்துல தோணுனாலும் அவனுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ எப்படி அந்த கனெக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த கார்மனோட பையன் ஏதோ ஒரு ஐடியாவை சொல்ல வரான். மறுபடியும் அந்த லேடி நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பையன் எந்திரிச்சு போய் ஒரு மெட்டல் டிடெக்டரை எடுத்துகிட்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை வச்சு நம்ம அந்த பூமியில் செக் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மெட்டல் டிடெக்டர், அதாவது அந்த ஒயர் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். இதை நினச்சி ஃபெர்மின் ரொம்பவே பெருமைப்படுறாரு. இது சூப்பரான ஐடியா தான், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டல் டிடெக்டரை அவனோட லேண்டில் போயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்கிற இடமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துல தோண்டி கரண்ட் அந்த லைனை மட்டும் இப்போ கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ கரண்ட் போயிருச்சு. ஆனால் பேட்ரி ஆனில் தான் இருக்குது. இப்போ பேட்டரியோட சார்ஜும் 48 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அது ஃபுல்லாக லோ ஆனோன்னா கண்டிப்பாக கவுன்சிலர் அங்கே வந்து பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அப்படி கரெக்டாக கவுன்சிலர் அங்கே வரும்போது மறுபடியும் இவங்க அந்த ஒயரை ஜாயின் பண்ணிடுவாங்க. இதனால அங்கே கரண்ட்டும் இருக்கும். அப்படின்னா அவர் வந்து பார்க்கும்போது இங்கே எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் அலாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். இந்த மாதிரி அவருக்கு நிறைய டைம் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவர் டென்ஷன் ஆகி அந்த பேட்டரியை ஆஃப் பண்ணுவார். இப்போது அந்த அலாம் அது வாங்கின கம்பெனி ஓனரை போய் கூட்டிகிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒழுங்காக என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி, ஏன்னா எனக்கு நிறைய டைம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிட்டு செக் பண்ண சொல்லுவார். இது எல்லாத்தையுமே ஃபெர்மினும் அவரோட ஆட்களும் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் அந்த அலாரம் கம்பெனி ஓனர் சொல்லுவார், இங்கே எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் வேணால் பேட்டரி ஆஃப் பண்ணி வைங்க, நான் போய் என்னன்னு செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த கவுன்சிலர் இல்லை அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, பவர் சப்ளைல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி அவருக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே இவங்க பண்ணுற ஐடியா தான். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவன் அந்த பேட்டரியை எடுத்துருவான், ஆஃப் பண்ணி வச்சுருவான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் கூட வீட்டில் இருந்தால் ரொம்பவே பரபரப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே போயிட்டுருக்காரு. இது எல்லாத்தையுமே அவங்களோட பிஏ நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கவுன்சிலர் இந்த பேட்டரியில் தான் ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பேட்டரியை எடுத்து வச்சிடுறாரு. இவங்களோட ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் அவரோட பிஏக்கு ராட்ரிக் மேலே ஒரு டவுட் வந்துடுது. அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்கள் வந்ததுலேருந்து தான் அவர் இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அடிக்கடி வெளியில், அதனால நீ என்ன பிளானோட வந்திருக்கன்னு ஒழுங்காக சொல்லிடு, இது எல்லாத்தையும் இல்லைன்னா நான் அவர்கிட்ட சொல்லி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. அதுக்கப்புறம் தான் ராட்ரிக் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. என்னோட அம்மா இறந்தது கூட இவரால் தான், எங்களுக்கு தேவையான பணத்தை தான் நாங்கள் எடுக்க போகிறோம், அது எல்லாமே எங்களோட பணம் அப்படின்ற மாதிரி ராட்ரிக் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை இவங்களோட மொத்த பிளானையுமே இந்த பிஏ கிட்ட சொல்கிறாரு. பிஏவும் இதில் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட அந்த பொண்ணை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. எதுக்காக இப்படி நம்மளோட மொத்த பிளானையுமே சொல்லிட்டு வந்தால், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு போராடி பண்ணியிருக்கோம், இப்படி ஃபைனல் பிளானுக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு.
எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பேட்டரியை எடுக்க வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா கரண்ட்டை ஆஃப் பண்ணணும். அதுக்காக இவங்க பயங்கரமான ஒரு மழைக்கு காத்திருக்காங்க. அப்படி மழை பெய்யும் போது நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிற மாதிரி வெடிச்சிரும். அந்த இடத்துல ஏதோ மின்னல் வந்து தாக்குன மாதிரி. அதுக்கப்புறமா இவங்க ஈஸியாக பணத்தை எடுத்துடலாம். இதெல்லாமே நேச்சுரலாக நடந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது இவங்களோட பிளான். இப்போ இது எல்லாமே அவங்களோட பிஏக்கான தெரிஞ்சிருச்சு. எப்படி நம்ம இனிமேல் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆச்சு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி பயங்கரமான மழை வரதுக்கான மேகம் இருக்குது. இப்போ இவங்க எல்லாரும் பிளான் பண்ணபடி கிளம்புறாங்க. ஆனால் ஃபெர்மின் மட்டும் வீட்டிலே இருக்காரு. இது நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாரும் மாட்ட போகிறோம், ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மின் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ராட்ரிக் இல்லை, அது நிச்சயமாக அந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லியிருக்காது, அந்த பொண்ணை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஃபெர்மினுக்கு இப்போ வந்து அந்த பொண்ணை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் ஒரு சைடு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, ஒரு சைடு கவுன்சிலர் ஒரு பயங்கரமான பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபெர்மின் இல்லாமல் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஏன்னா இந்த பணத்தை எப்படியாவது அவங்க எடுத்தே ஆகணும். திடீர்னு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா எய்த்தாப்பில் ஒரு வண்டி வருது. அது வேற யாரும் கிடையாது, ஃபெர்மின் தான். நான் என்னோட ஒய்ஃபை தான் இழந்துட்டேன், என்னோட பையனையும் இழக்கிறதுக்கு நான் நிச்சயமாக விரும்பலை. இந்த பிளானில் நான் உங்களோட மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஆந்தோனி மட்டும் ஜேசிபி எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. ஒரு சைடு காரில் மெடினாவும் ரோலோவும் மட்டும் வந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இவங்க ஒரு சின்ன பாம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க ஊர்ல மட்டும் கரண்ட் போற மாதிரி இவங்க இப்ப அந்த பாம்பை வெடிக்க வைக்க போறாங்க. அதுக்காக தான் இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இது பண்ணி முடிச்சோனையுமே அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும். அது மூலியமா அவங்க உடனே போய் அந்த லாக்கரை அறுத்து பணம் எடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. கார்மென் மட்டும் இப்போ அவங்க வீட்டிலே தான் சேஃப்டியா இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெடினாவும் ரோலோவும் சேர்ந்து அவங்க பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன ரிமோட் காரை வச்சு அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதை எப்படியோ அந்த ரிமோட் கார் மூலயமா அதுக்குள்ளே போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆனால் அது ஆன் ஆகிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே வெடிக்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இவங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இவங்க உள்ளே போனால் அங்கே நிறைய கரண்ட் பாஸ் ஆகும். அதனால இவங்களே சாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மொத்த பிளானும் சொதப்பிக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது தான் மெடினா ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் கார் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக தான் இருக்குது. நம்ம ஏன் ரிமோட் கார் அனுப்பணும், நெச்சக்காரியை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கார் அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் இருக்குது. அந்த காரை டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இப்போ அனுப்புகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரி அது பயங்கரமாக வெடிச்சு சதறிடுது. அந்த பாம் வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபெர்மின் அவங்களோட ஆட்களும் இவங்க என்ன பண்ணுறானுங்க, எந்த சிக்னலும் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அது பயங்கரமாக வெடிச்சு சதறுது. என்ன நம்ம சின்ன சிக்னலாக தானே கொடுக்க சொன்னோம், இவனுங்க என்ன ஒரு நியூக்ளியர் பாம்பே போட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமாக நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மினும் அவங்களோட ஆட்களும் அந்த லாக்கரை போய் இப்போ வெல்ட் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மெடினாவும் ரோலாவும் சேர்ந்து பண்ண அந்த பாம் பிளாஸ்ட்னால அந்த ஊர்ல மட்டும் கரண்ட் போகல, மொத்த டிரான்ஸ்ஃபார்மருமே வெடிச்சு சதறி இருக்கு. இதனால கவுன்சிலர் இருக்கிற பார்ட்டியில கூட கரண்ட் போயிடுச்சு. சரி, இது ஏதாவது மிஸ்டேக்கா நடந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைமிங்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, எவனோ ஒருத்தர் வாம வடிச்சிட்டான், அதனால மொத்த கரண்ட்டுமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கவுன்சிலருக்கு டவுட் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இங்கே ஒரு சைடு ஃபெர்மில அவங்களோட ஆட்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. நிறைய பணம் இருக்குது, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தூரத்தில் கவுன்சிலரோட கார் வரதை இவங்க நோட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படியாவது நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி ஆகணும். ஏன்னா இவங்கள ஒருத்தர் அவன் பார்த்துட்டா கூட லைஃப் லாங் இவங்களால தப்பிக்க முடியாது. அதனால இங்கேருந்து நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கவுன்சிலர் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. அவர் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழி மாதிரி இருக்குது, அதில் மாட்டிக்கிறாரு. இதுக்கு காரணம் இந்த ஆந்தோனி தான். அவர் ஜேசிபி எடுத்துகிட்டு போனார்ல, அந்த இடத்துல குழியை தான் நோண்டியிருப்பாரு. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் மாட்டிக்கிட்டா நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கவுன்சிலரால் இப்போ கார் எடுத்துகிட்டு வர முடியல. அவர் கையில் இருந்த கன் எடுத்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவங்க எல்லாரும் அதுலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போ அந்த லாக்கருக்குள்ளே வந்து பார்க்குறாரு, அங்கே எந்த பணமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற இடமே அப்படி எரிஞ்சிட்ருக்கு. எப்படியோ இவங்க பிளான் பண்ணபடி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கவுன்சிலர் கிட்ட இருந்து இவங்க பணத்தையே மறுபடியும் திருடிட்டாங்க. இதுக்கப்புறமா எல்லாருக்கும் பணத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஃபெர்மினும் அவங்களோட ஒய்ஃபும் ஆசைப்பட்டபடி அந்த ஃபேக்ட்ரியையும் வாங்கி அங்கே நிறைய பேருக்கு வேலையும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கவுன்சிலருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவரோட மொத்த பணமும் போயிடுச்சு. இங்கே கவுன்சிலரோட பிஏ அவருக்கு போட்டு கொடுக்கல அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரிய வருது. இவங்க பிஏக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு அமைதியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேறு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. ராட்ரிக்கவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தையோட தான் இப்போ ஃபெர்மின் இருக்காரு. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரீஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.